என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நமக்கு கடலைப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இந்த கடலைப்பருப்பு பாயாசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு பாயாசம் வைக்கலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேங்க. இதை நான் ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்க போகிறேங்க. நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் டைரெக்டாக அப்படியே வைக்கலாம். அப்படியே நீங்கள் 2 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம பருப்படுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கணும். அந்த மாதிரி அந்த பதத்தில் வெந்தால் போதுங்க. நான் இதை 1 மணி நேரம் ஊற வச்சு குண்டாவில் வேக வைக்க போகிறேன். தனியாக வேக வைக்க போகிறேன். அதனால் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நசுக்குனா இப்படி மாவு மாதிரி இப்படி மாவு மாதிரி போகணுங்க. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் நீங்கள் 4 விசில் விட்டிங்கன்னா இந்த அளவு வந்துடும். இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை மூடி. இந்த தேங்காயை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இதை இந்த தண்ணியை வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் இருத்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேங்காய் அரைக்கும் போது ஒரு 3 ஏலக்காய் போட்டு அதை அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாங்க. பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டுங்க. இங்கே அரைச்சிட்டேன். இந்த மாதிரி மையாட்ட அரைச்சிருங்க. இப்படி அரைச்சிருங்க. நல்லா மாவு மாதிரி மை மாதிரி இந்த மாதிரி அரைச்சிருங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்கும்போது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ட்ராப் விளக்கெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். வேகிறது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்தால் தான் இந்த மாதிரி அரைபடும். இப்போ இதுக்கு தேவையான முந்திரி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கருப்பு திராட்சை தாங்க போடுவேன், அதனால் கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதாம் பருப்பு ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா தட்டிக்கிட்டு வந்துடலாங்க. தட்டிட்டு இதை நம்ம நெய்யில் வறுத்துக்கிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ மிக்சி ஜாரில் இருந்து எடுத்து அந்த மிக்சியும் கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா சூடு ஏறிட்டுங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வெந்துருச்சு. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க நம்ம பாயாசம் ரெடி பண்ணிடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பருப்பு பாயசனால கொஞ்சம் திக்காகவும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த திக்னஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா இன்னும் நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம், சர்க்கரை போடும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்காக இதை ஒரு மீடியம் சைஸில் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். பருப்பு இல்லைங்களா, அதனால் கெட்டியாகும், அடி பிடிச்சிக்கும். நல்லா கொதி வந்துச்சுங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம். இப்படி ஒரு கொதி வந்தோடனே போதுங்க. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். அதாவது வெல்லம் காய்ச்சி பாகு காய்ச்சி தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். அந்தளவுக்கு கரைச்சி நீங்கள் வெல்லத்தை வடிகட்டி ஊற்றலாம், அல்லது நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் இப்போ இதுக்கு நாட்டு சர்க்கரை போடுறேங்க. நீங்கள் எதில் எடுத்தீங்களோ அதுலேயே 1 டம்ளர் போடுங்க. நான் இந்த டம்ளரில் தான் எடுத்த பருப்பு. இந்த டம்ளரில் 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை இருந்தால் போதும், அல்லது வெல்லமாக இருந்தால் வெல்லம் போட்டாலும் இந்த டம்ளரில் போதும். ஒயிட் சர்க்கரை போடாதீங்க. ஒயிட் சர்க்கரை போட்டிங்கன்னா இந்த பாயசம் நல்லா இருக்காது. போட்டு நல்லா கலந்துக்கிட்டாங்க. ஆனால் கலந்துக்கிட்டே இருக்கணும். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. நீங்கள் கலந்துக்காமல் விட்டிங்கன்னா அது கெட்டியாயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம முந்திரி, பாதாம் பருப்பு, திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்குங்க. இப்போ அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. போட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா ஒரு கலக்கிட்டு விட்டுக்கலாங்க. கொஞ்சம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. நல்லா கரைஞ்சிச்சுங்க. சூப்பராக கரைஞ்சிருச்சு. எங்கேயுமே இல்லை. பார்த்தீங்கன்னா நல்லா கலரிட்டு விட்டே இருக்கணும். இதுதான் மெயின். விட்டுட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். இப்போ நான் தேங்காய் பால்லையே 3 ஏலக்காய் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கிட்டேங்க. அதனால நான் ஏலக்காய் பொடி போடலை.
நீங்கள் இப்படி பண்ணி பாருங்க ஒரு டைம், சூப்பராக இருக்கும். பொடி போடுறத விட இப்படி அரைச்சிங்கன்னா எல்லாம் தோலோட அரைப்பட்டு பண்ணுவதால நல்ல வாசம் நமக்கு சூப்பராக இருக்குங்க. நமக்கு தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி இப்படி வந்தோடனே பார்த்தீங்க ஃபுல்லாக நுர கட்டிக்கிச்சு, கொதி வர ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா. அதனால் இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம நிறுத்திக்கலாங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஒரு ஸ்பூன் அரைக்கிறதுக்கு, கடலைப்பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லைங்களா. அது எதுக்குன்னா இப்போ தாங்க, இப்போ நம்ம அதை கடைசியாக போட்டுக்கலாங்க. ஏன்னா நமக்கு குடிக்கும்போது 1-2 வாயில் கடிபட்டுச்சு அப்படின்னா பாயாசம் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பால் அரைக்கும்போது ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் பால் எடுக்க வேண்டாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக எடுத்துக்கங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது. ஓரளவுக்கு திக்காக எடுத்துக்கோங்க. நம்ம கடைசியாங்க இதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு சுக்கு பொடி வந்து சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. ஏன்னா பருப்பு பாயசனால கொஞ்சமாக சுக்கு பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பு பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து யாராவது ஒரு கெஸ்ட் வந்துட்டாலும் நம்ம ஊற வைக்கணுங்கிறது இல்லை, உடனே குக்கரில் ஒரு விசில் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டால் போதுங்க. நம்ம வந்து ஒரு திருவிழா அப்பவும் டக்குன்னு நம்ம அந்த பாயசம் ரெடி பண்ணிடலாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லைங்க. கடலைப்பருப்பு, சர்க்கரை, தேங்காய் இது 3 இருந்தால் போதுமானது. நீங்கள் வெள்ளம் வேணாலும் வெள்ளம் போட்டுக்கலாங்க. நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ரொம்பவும் கல்லாட்டு இருந்தால் இது நல்லா இருக்காதுங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பாயசமே இது இப்படி தான் இருக்கும். நான் வந்து என்ன ஒரு நாள் கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க, ரொம்ப தண்ணி மாதிரி பாதாம் பால் மாதிரி கொடுத்தாங்க. இது என்னது பாதாம் பாலா அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஓ கடலைப்பருப்பு பாயசம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இடையில இந்த கடலைப்பருப்பு கடிபட்டு குடிக்கிறது அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.